அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, சத்திய நாராயணர் பூஜை செய்வதால் மனிதர்களுக்கு கிடைக்கும் 5 வரங்கள், அதை தான் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பௌர்ணமியில் சத்யநாராயணர் பூஜை செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பல குருமார்கள் சொல்லியிருப்பாங்க. பௌர்ணமியில் சத்யநாராயண பூஜை செய்கிறதுனால நமக்கு கிடைக்கும் வரங்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த பூஜையை செய்கிறதுக்கு நமக்குள்ளே ஒரு உத்வேகம் வரும். கொஞ்சம் சிரத்தை எடுத்து ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அந்த பூஜையை நம்ம செய்ய முயற்சி பண்ணுவோம். என்னென்ன வரம் கிடைக்கும்னு சொல்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த பூஜையை செஞ்சு அந்த வரத்தை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள். சத்திய நாராயணர் அப்படின்னா யாரு? மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் தான் சத்திய நாராயணர். சத்தியா என்றால் உண்மை, நாராயணர் என்றால் அனைத்தையும் காக்கும் இறைவன் அப்படின்னு பொருள். இந்த சத்திய நாராயணர் பூஜை என்பது பகவான் மகாவிஷ்ணுவே நாரதரிடம் சொன்ன ஒரு பூஜை முறை. நாரதர் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவை கேட்குறாரு, மனிதர்கள் பூலோகத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இவ்வளோ துன்பத்தில் இருக்காங்க, அந்த துன்பங்கள்லாம் போகிறதுக்கு அந்த மனிதர்களுக்கு ஏதாவது உபாயம் தாருங்கள் அப்படின்னு நாரதர் மகாவிஷ்ணுவிடம் கேட்க, மகாவிஷ்ணுவே அருளிய பூஜை தான் இந்த சத்திய நாராயணர் பூஜை. சரி, சத்திய நாராயணரை வணங்கினால் நமக்கு கிடைக்கும் முதல் வரம் என்ன தெரியுமா? குடும்பத்தின் நலம். குடும்ப நலம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தாய் தந்தையர், பேரன் பேத்தி ஆகியோர் அனைவரும் ஆரோக்கியமாக, நிம்மதியாக, எந்த விதமான மன அழுத்தமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழணும். குடும்பம் நல்லா இருக்கணும். அதுதான் குடும்ப நலம். இந்த வரம் சத்திய நாராயணரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது வரம் மன தைரியம். நம்ம எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் தைரியத்தோட துணிவோடு செஞ்சாதான் அந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். இன்றைக்கி பல பேரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனையே, எந்த காரியம் செய்தாலும் தோற்றுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயத்தினால நம்மளால் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாமல் பல வாய்ப்புகளை தவற விடுறோம். அப்படி எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் இருக்கணும்னா உங்களுக்கு மனதைரியம் வேணும். அந்த மனதைரியத்தை சத்திய நாராயணர் வழங்குவார். மூன்றாவது வரம் காரிய சித்தி. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் தொழிலுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக எடுக்கக்கூடிய காரியம், செய்யக்கூடிய காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு வரத்தை சத்தியநாராயணர் வழங்குவார். நான்காவது வரம் சொந்த வீடு மற்றும் சொந்த தொழில் தொடங்குதல். சொந்தமாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறவங்க, சொந்தமாக தொழில் செஞ்சு ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சத்தியநாராயணர் அளிக்கும் அற்புதமான வரம் தான் சொந்த வீடு அமையும் யோகம், சொந்த தொழில் அமையும் யோகம். இந்த யோகத்தை பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜை செய்தால் உங்களுக்கு நிச்சயம் அருள்வார். ஐந்தாவது வரம் சுப காரியங்கள் நடக்கும். திருமணம் மற்றும் வேறு எந்த சுப காரிய நிகழ்வுகளும் நடப்பதற்கு எத்தனையோ தடைகள் வரும். அந்த தடைகள் அத்தனையும் நீங்கி அந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்க சத்தியநாராயணர் பூஜை பௌர்ணமியில் செய்தால் சுப காரிய தடைகள் நீங்கி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இந்த 5 வரங்களையும் அருளக்கூடிய ஒரு பூஜை தான் சத்தியநாராயணர் பூஜை. அருளக்கூடிய தெய்வம் தான் சத்திய நாராயணர். எனவே ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சத்தியநாராயண பூஜை செய்யறதுக்கு அனைவரும் முயற்சி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த மாதம் 29ஆம் தேதி 29/6/2026 சத்தியநாராயண பூஜை எப்படி செய்யணுங்கிறத அடுத்த ஆடியோவில் ரொம்ப எளிமையாக சொல்லித்தரப்புறேன். ஒவ்வொரு மாதமும் சத்தியநாராயண பூஜை செய்யறதுடைய வழிமுறைகளை மிக எளிமையாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதனுடைய நேரத்தையும் சொல்கிறேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சத்திய நாராயணரிடம் இந்த 5 வரங்களையும் பெறுவதற்காக நமது அறக்கட்டளையின் சார்பாக அதர்வண வேத முறைப்படி சத்திய நாராயணர் மகா ஆகர்ஷண ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக நீங்கள் முன்பதிவு செய்து சங்கல்பம் செய்து கொண்டால் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய எல்லாத்துடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி உங்களது குடும்பத்தின் ஒரே ஒரு பிரார்த்தனையை அந்த ஹோமத்தில் சமர்ப்பணம் செய்து அந்த பிரார்த்தனை நிறைவேறவும் இந்த 5 வரங்கள் உங்களுக்கு கிடைக்கவும் காரிய சித்தி எந்திர பிரசாதம் தர உள்ளோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த எந்திர பிரசாதத்தை பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம். மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு சத்தியநாராயணர் ஹோமம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன். வாருங்கள், சத்தியநாராயணன் அருளை பெற்று காரி சித்தி எந்திரம் வைத்து நிம்மதியாய் வாழ. ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.